அவ என்ன தப்பு பண்ணாலும் அவளை சரி பண்ணி அவ வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சமேடி. என்னம்மா என்ன ஆச்சு? சும்மா இருங்கம்மா. உன்னை பத்தி எவ்வளவு நல்ல விதமா அவகிட்ட நானும் என் வீட்டுக்காரரும் ஓயாம எடுத்து சொல்லிருப்போம். இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தமேடி. இப்படி எங்க எண்ணத்துல மண்ணள்ளி போட்டுட்டேடி பாவி. அண்ணி, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சுபுவுக்கு நான் என்ன பண்ண? அவ தப்பா சில காரியங்களை பண்ணிருக்கலாம். ஆனா அவ தப்பான பொண்ணு இல்ல காயத்ரி. இத பாருமா, ஒரு நிமிஷம் இரு. என்ன நடந்துச்சு? எதனால இப்படி வந்து நீ சத்தம் போட்டுட்டு இருக்க? இதுக்கு மேல என்னம்மா நடக்கணும்? எல்லாமே கொடி முழுகி போச்சுமா. உங்க புள்ள போலீஸ கூட்டிட்டு வந்து கவிதா செத்து போனதுக்கு காரணம் சுப்புதான்னு சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. சூர்யாவா? என்னம்மா சொல்ற? உங்களால நம்ப முடியல. நான் சொல்றேம்மா, சுப்பு பாவம்மா. ஒரு வயித்து புள்ள தச்சியை இப்படி கொடுமைப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஜெயிலுன்னு அலக்கழிச்சு அப்படி என்னமா பெருசா உங்க புள்ள சந்தோஷத்தை காண போறாரு? நான் சொல்லட்டுமா, அவ என்னமா பெருசா தப்பு பண்ணிட்டா? உங்க புள்ள மேல அளவு கடந்த காதல் வச்ச பாருங்க, அதுதான் அவ பண்ண பெரிய தப்பே. இத பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. காயத்ரி, என்ன நடக்குதுங்க? சூர்யா இத உன்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சானா? நீ அவன்கிட்ட ஏதாவது பேசினியா? சுபுவை பத்தி நீ அவன்கிட்ட ஏதாவது சொன்னியா காயத்ரி? நான் எதையும் மறைக்க விரும்பல. ரவி கிட்ட விசாரிச்சப்போ கவிதாவை ஏமாத்தி கெடுத்து கல்யாணம் நடக்காம நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு எங்கேயாவது காணாம போயிடுன்னு சுப்பு தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி பணம் கொடுத்து அனுப்பி வச்சான்னு சொன்னான். என்கிட்ட சொன்ன இந்த உண்மையதான் ரவி போலீஸ்லயும் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கான். அடி பாவி, போத மருந்துக்கு அடிமையான ஒருத்தர் சொன்னது உண்மை நம்பி சுப்பு வாழ்க்கையை நாசமாக்கிட்டியடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என்ன நீ பேசுறீங்க நீங்க? சுப்பு காசு கொடுத்து தன்னை இந்த காரியத்தை செய்ய சொன்னதா ரவி போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கான். என்கிட்டயும் அததான் சொல்லியிருக்கான். அவன் கொடுத்த வாக்குமூலத்தோட அடிப்படையில தான் போலீஸ் சுப்புவை அரெஸ்ட் பண்ணிருக்கு. முடிஞ்சா அவளை ஜாமீன்ல எடுக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் நம்ம செய்ய முடிஞ்ச அடுத்த கட்ட வேலை. உண்மையிலே சுப்பு எந்த தப்பும் பண்ணலனா அவ நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை செய்ய வேண்டியது உங்க வேலை. அதை விட்டுட்டு இங்க வந்து என்ன குற்றம் சாட்டி பேசிட்டு இருக்கிறது எந்த விதத்திலும் எனக்கு நியாயமா படல. பேசுவடி, நல்லா பேசுவ. திட்டம் போட்டு காய நகர்த்தி சுப்புவோட வாழ்க்கையை கடைசியில நாசம் பண்ணிட்டல. இப்பதாண்டி உன்னை முழுசா புரிஞ்சுக்க முடியுது. நான் கூட நினைச்சேன் உன்ன மாதிரி ஒரு நல்லவ இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு. எத்தனையோ தடவை என் வீட்டுக்காரர்கிட்ட பெருமையா பேசியிருக்கேன். எல்லாமே போயின்னு இப்பதானே தெரியுது. ஆனா ஒண்ணு சொல்றேன்டி, சுப்புவாவது வெளிப்படையா உன்கிட்ட வில்லத்தனத்தை காமிச்சா. ஆனா இப்படி நீ மூடி மறைச்சு கேம் ஆடி காய நகர்த்தி அவ வாழ்க்கையை நாசப்பட பாத்துட்டல. மன்னிக்க மாட்டேன்டி, சத்தியமா உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். போதும், நிறுத்துறீங்களா? எனக்கு உங்க மன்னிப்பெல்லாம் வேண்டாங்க. நான் யாரோட மன்னிப்பையும் எதிர்பார்க்கவும் இல்ல. தப்பு யார் செஞ்சாலும் தப்புதான். நானே செஞ்சிருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிருப்பேன். இத பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சுபு இப்ப போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. முதல்ல அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். நம்ம அந்த வேலையை பாப்போம். மத்ததுல அப்புறம் பேசிக்கலாம். நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு அவ்வளவு ஈஸியான விஷயமா எனக்கு தோணல. சூர்யா இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வந்து சுபுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பேசின பேச்சு அவ்வளவு பயங்கரமா இருந்தது. சுபுவை எக்காரணத்தை கொண்டு ஜாமீன்ல விடக்கூடாதுன்னு சூர்யா அந்த இன்ஸ்பெக்டருக்கு வெறி ஏத்திருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ, என்னங்க இவங்க இவ்வளவு பேசுறாங்க, கேட்டுட்டு அப்படியே சும்மா நிக்கிறீங்க? என்ன பேச சொல்ற? என்ன பேச சொல்றேன்னு இத பார். எதுக்கு நான் பேசணும்? நான் என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை தான் என் புள்ள சூர்யா செஞ்சிருக்கான். இதுக்கு மேல நீ வாயை திறக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அப்பா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அம்மா இப்ப என்ன தப்பா கேட்டுட்டாங்க?
இது பாருங்கப்பா, சூர்யா இப்படி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவனுக்கு சுப்பு மேல என்னத்துக்கு இப்படி ஒரு விரோதம்? அவ அவ அவனோட பொண்டாட்டி. அவனோட கருவை அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவளை இப்படியே டார்ச்சர் பண்றது? வாய மூடு. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஆள் ஆளுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. இவங்க என்னடானா காயத்ரி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. இந்த பாருமா, சுப்புவ ஒரு காலத்துல ரொம்ப நம்பனவனா, என் பிள்ளைக்கு தங்கமா ஒரு மருமக கிடைச்சிட்டான்னு மனசுக்குள்ள பெருமைப்பட்டவனா, அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சவனா. அவ்வளவு ஏன், அவளுக்காக தான் நான் ஜெயிலுக்கே போனேன். இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? எப்ப என் தம்பி மக சாவுக்கு அவ காரணம் தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு மனசு விட்டு போச்சுமா. இப்படி ஒரு கேடுகட்ட ஜென்மமா அந்த பொண்ணு இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சம்பந்தி, தயவு செஞ்சு என்ன அந்த மாதிரி கூப்பிடாதீங்க. இன்னைக்கு என் புள்ள உங்க வீட்டு பொண்ணு ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்திருக்கானா, இப்படி ஒரு புள்ளைய பெற்றிருக்கேன்னு நான் முத சந்தோஷப்படுறேன்னு நினைச்சுக்கோங்க. சம்பந்தி கிம்மந்தின் உறவு சொல்லிக்கிட்டு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்துடாதீங்க, சொல்லிட்டேன். என்னங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? சுப்பு யாருங்க? நம்ம மருமக, நம்ம குடும்பத்து வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்காங்க. அவ உங்க தம்பி பொண்ணு மேல இருக்கிற பாசத்தால நம்ம மருமகளுக்கு நீங்களே தப்பா ஏதாவது செஞ்சிருவீங்களா? நிறுத்து கோமதி, இதுதான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாத, புரிஞ்சுதா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சுப்புன்னு ஒருத்தி இந்த வீட்ல மருமகளா இருந்தா, ஆனா இப்ப இல்ல. அவ ஜெயிலுக்கு போக என் புள்ள காரணமா இருந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா ஒரு கொலைகாரிக்கு அவன் தண்டனை வாங்கி கொடுத்தான்னா, அதை விட பெருமையான விஷயம் எனக்கு வேற எதுவுமே இருக்க போறதில்ல. என்ன சம்பந்தி நீங்க இப்படி பேசுறீங்க? நாங்க என்ன பாவம் பண்ணோனே தெரியலையே. போய் சுப்பு கிட்ட கேளுமா. நீங்க செஞ்ச பாவம் அவளுக்கு அண்ணியா வந்து வாச்சது. இதை தவிர என்கிட்ட சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. தப்புங்க, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க வந்து சுப்பு கிட்ட கேட்டீங்கல்ல, அப்ப அவ என்ன செஞ்சா மறந்துட்டீங்களா சம்மதி? அதையெல்லாம் என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் எந்த துரோகமும் பண்ணல. அவ வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொன்னால, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொன்னால. அதுக்கு மேலேயும் அவ மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? என்னங்க இதெல்லாம்? சுப்பு குழந்தை மேல சத்தியம் பண்ணாளா? அதுக்கப்புறமும் நீங்க இருக்கட்டுமே. ஏன் என்ன இப்ப அவ குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டா அவ செஞ்ச பாவம் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இத பாரு கோமதி, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு சைகை போதும். கவிதாவை உங்கள யாருக்குமே பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ இந்த வீட்டை விட்டு போன போது எல்லாரை விட அதிகமா சந்தோஷப்பட்டது நீதான்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். அவ இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சப்போ உன் கண்லயும் உன் பொண்ணோட கண்லயும் ஒரு சொட்டு கண்ணீர் வராததை நான் பார்த்திருக்கேன் கோமதி. ஏன்னு கேட்டனா, இல்ல கவிதாவுக்காக நீ ஏன் கண்ணீர் விடலன்னு நான் உன்னை கேள்வி கேட்டனா? இல்ல, உன் உணர்ச்சியை நான் புரிஞ்சுக்கிறேன், உன் உணர்ச்சியை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ரெண்டாம் பட்சம், அவ்வளவுதான். கூகுளே வரமாட்டேங்குது. யாரையா நீ? ஏய், நான் தான்டா கூகுள். ஐயா, நீ தான் கூகுளா? அதை நான் எப்படி நம்புறது? யோ யோ யோ, எங்கடா போன? இப்போ நீ தேர்னியா இல்லையா? அப்படின்னா நான் தான்டா கூகுள்.
how to become rich and famous in life. ஸ்டடி இன்ஜினியரிங். சரி, ரிச் வேண்டாம். How to become famous? ஸ்டடி இன்ஜினியரிங். I want to be famous. Dot. தென் கோ டு சூப்பர் சிங்கர். எனக்கே வா. இல்ல கவிதாவுக்காக நீ ஏன் கண்ணீர் விடலன்னு நான் உன்னை கேள்வி கேட்டனா? இல்ல உன் உணர்ச்சியை நான் புரிஞ்சுக்கிறேன், உன் உணர்ச்சியை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா அதை ஏத்துக்கிறதோ ஏத்துக்காததோ ரெண்டாம் பட்சம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் சுப்புவோட வயித்துல சூர்யாவோட குழந்தை வளருதுன்னா அது சூர்யாவுக்கும் சுப்புவுக்கும் அந்த ஆண்டவன் எழுதி வச்ச கட்டளை. அதுக்காக அவ செய்யற எல்லா தப்பையும் சகிச்சுக்கணும், பொறுத்துக்கிட்டு போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு என் பொண்ணு வனிதா எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் தம்பி பொண்ணு கவிதாவும் முக்கியம். இன்னைக்கு அவ உயிரோட இல்ல, அவ செத்ததுக்கு காரணம் யாரா இருந்தாலும் இதுக்கு நியாயமா என்ன தண்டனை உண்டோ அதை அனுபவிச்சுதான் தீரணும். இதுதான் விதி. இந்த விதி சுப்புவோடுதான் இருக்கும்னா அதை நீ ஏத்துக்கிட்டு தான் தீரணும். இன்னொரு தடவை இந்த வீட்ல இந்த பேச்சை எடுத்தா அதுக்கப்புறம் நடக்கிற கதையே வேற. சரி, நீங்க சொன்னது அப்படியே ஒரு கம்ப்ளைண்டா எழுதி அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு போங்க. சரிம்மா. நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஓகேயா? இங்க வாமா. மேடம் மேடம், என்னையா, என்ன பிரச்சனை? மேடம் இப்படி பண்ணிட்டீங்களா மேடம்? என் தங்கச்சி பாவம் மேடம், அவ எந்த தப்பும் பண்ணாதவ. காரணமே இல்லாம அவளை பழி வாங்கறதுக்காக யாரோ இந்த மாதிரி கலப்பி விட்டுருக்காங்க மேடம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மேடம். என் தங்கச்சியை வெளில விட்டுருங்க மேடம். உங்க காலில் வேணா விழுற மேடம். ப்ளீஸ் அவளை விட்டுருங்க மேடம். உன் பேர் என்ன? செல்வம். உனக்கு யாராவது லாயரை தெரியுமா? எனக்கு யாரும் தெரியாது மேடம். தெரியாதுன்னா போய் தெரிஞ்சுக்க. போய் யாராவது லாயரை கூட்டிட்டு வா. அப்படியே நீ கூட்டிட்டு வந்தாலும் இங்க வந்துடாத, நேரா கோர்ட்டுக்கு வந்துரு. உன் தங்கச்சி கேஸ் கன்ஃபார்மா கோர்ட்டுக்கு போகுது. அவளை வெளியே எடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா ஒரு லாயரோட கோர்ட்டுக்கு வந்து சேரு. அதை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறது, ஏன் நேரத்தை வீணடிக்கிறதுல உனக்கு எந்த விதத்திலும் லாபம் கிடையாது. அப்படி சொல்லாதீங்க மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் தங்கச்சி இப்ப மாசமா இருக்கா. இப்போ லாக்கப்பு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சா. ஹலோ, இங்க வாங்க. வணக்கம் மேடம். என்ன சார் விஷயம்? மேடம் தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்க. என் தங்கச்சி மாசமா இருக்கா. தப்பே செய்யாத எவ்வளவு இப்படி லாக்கப்ல போட்டு அடிச்சு வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? உங்க தங்கச்சி தப்பு செய்யலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? கவிதாங்கிற பொண்ணு இன்னைக்கு உயிரோட இல்ல. அவ செத்து போனதுக்கு உங்க தங்கச்சி தான் காரணம்னு ஒருத்தன் வாக்குமூலமே கொடுத்திருக்கான். எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார். மேடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் உங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்தது? எவனோ ஒரு போதைக்கு அடிமையானவன். அவன் சொல்றது உங்களுக்கு பெருசா போச்சா? இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஒருத்தன் வாக்குமூலமே கொடுத்திருக்கான். இந்த பொண்ணு தூண்டி கொடுத்துதான் கவிதாவுடைய வாழ்க்கையை சூறையாடினு தெளிவா எழுதி கொடுத்திருக்கான். இதுக்கு மேல நாங்க செய்யக்கூடியது எதுவுமே இல்ல. உங்களுக்கு உங்க தங்கச்சி வேணும்னா கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. உங்க தங்கச்சி மேல தப்பு இல்லைன்னு அங்க வந்து நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணி வெளியே விட்டுருவாங்க. மத்தபடி இங்க நின்னு எவ்வளவுதான் கத்துனாலும் கதறினாலும் உங்க தங்கச்சியை வெளியே விடுறதுக்கு வழியே இல்ல. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சுப்பு, என்னம்மா அதெல்லாம்? இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்கிய. ஜாமீன்ல கூட உன்னை வெளில விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? உன்னை நான் எப்படி வெளில எடுப்பேன்? இப்ப எதுக்கு புலம்புறீங்க? இப்ப என்ன கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே? என்னமோ வாழ்க்கையே போயிட்ட மாதிரில பதறிட்டு இருக்கீங்க. என்னம்மா இப்படி பேசுற? வாழ்க்கை தானே போயிருக்கு.
அது உனக்கு புரியல? இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன்னா நமக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் புதுசா, இல்ல லாக்கப் புதுசா, இல்ல ஜெயில் தான் புதுசா? எது என்ன புதுசு? எல்லாமே பழசுதான். எல்லாமே பழகுனதுதான். நான் இதுக்கெல்லாம் உடைஞ்சு போற ஆள் கிடையாது. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு எனக்கும் தெரியும். சுப்பு, கொஞ்சம் பேசாம இருக்கியா? எப்ப பாரு இப்படி வீரவசனம் பேசியே உன் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்க. உன் மனசுல என்னத்தான் நினைச்சிட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும், நீயும் மாப்பிள்ளையும் ஒன்னா சேருவீங்கன்னு மனசுக்குள்ள கனவு கண்டுட்டு இருக்கேன். இப்ப அதுக்கும் வழி இல்லாம பண்ணி தொலைச்சிட்ட. எனக்கு புரியல, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? கவிதா யாருமா? அந்த சூர்யாவோட தங்கச்சி. நேத்து வரைக்கும் அவங்க ஏத்துக்காதவங்கள இருக்கலாம், ஏன் விரோதியா கூட இருக்கலாம். தன்னை கொல்ல வந்த கொலகாரின்னு கூட மாப்பிள்ள நினைச்சிருக்கலாமா? ஆனா இன்னைக்கு நிலவரம் அப்படி இல்லையாமா. அந்த பொண்ணை அந்த வீடு ஏத்துக்கக்கூடிய நேரத்துல அந்த பொண்ணு இப்படி ஏடா கூடமா செஞ்சு தொலைச்சிருக்கு. இப்ப போய் நீதான் அவ சாவுக்கு காரணம் தெரிஞ்சா மாப்பிள்ள உன்னை எப்படிமா ஏத்துப்பாரு? சோ உங்க மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டாருன்னு நீங்களே மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? நான் முடிவு பண்ண என்ன இருக்கு? எது நடக்கணுமோ அது நடந்தா தீரும், அதுதான் நடக்கும். தப்ப கணக்கு போடுறீங்கன்னு இப்ப சொல்றேன். இனிமேதான் சூர்யா என்னை ஏத்துக்க போறாரு. நம்ப முடியலல்ல? நீதான் என் பொண்டாட்டின்னு 2 கையையும் தூக்கி என்னை நோக்கி ஓடி வந்து வாரி அணைச்சுக்க போறாரு. இது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த பார் சுப்பு, பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கு. லூசுத்தனமா பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ நடந்துக்கிறதும் பேசுறதும் பார்த்தா இந்த ஜென்மத்துல உன் வாழ்க்கை விளங்கும்னு எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. பரவாயில்ல, நீங்க எனக்கு அண்ணனா போயிட்டீங்க. உங்களை கோச்சிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ எனக்கு மனசே வர மாட்டேங்குது. நான் போடுற கணக்கு என்ன, எனக்குள்ள இருக்கிற கால்குலேஷன் என்ன, எங்க அடிச்சா எது விழும், எங்க எதை செஞ்சா எப்ப என்ன நடக்கும், இதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா உங்க தங்கச்சி அப்படி இல்ல. நான் கணக்கு தெரிஞ்சவ மட்டும் இல்ல, காலத்தை புரிஞ்சவளும் கூட. என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற, ஆனா நடக்கிறது எதுவுமே எனக்கு நல்லதா தெரியல. நடக்கிறது வேணா நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா நடக்க போறது நல்லதா தான் அமையும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கண்ணே. நில்லடா. என்னம்மா? என்ன அப்படி பண்ண? என்ன ஆச்சு உனக்கு? உங்க அப்பா புத்தி உனக்கு வந்துருச்சா? தப்புடா, பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க நீ. இத பாருமா, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு, அப்பதான் புரிஞ்சுக்க வசதியா இருக்கும். ஏ அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையோ? சுபு அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ கூட்டிட்டு போனது நீதானடா? ஓ அதுவா? நல்ல காரியத்தை 4 பேர் செய்வாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காம நாமளே எடுத்து செய்வோம்னு தோணுச்சு, அதான் செஞ்சேன். ரொம்ப தப்பா பேசுறடா. அந்த சுப்பு உன் பொண்டாட்டி, உன் கருவை சுமந்துட்டு இருக்காடா. அவளை போய் இல்ல, என்னால இதை மன்னிக்கவே முடியாது. இத பாருமா, உன் மன்னிப்ப நான் கேட்டனா? இல்ல நான் செஞ்சது சரி நீ ஏத்துக்கணும் உன் கையை பிடிச்சு கெஞ்சினேனா? இத பாரு, எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை நான் செஞ்சேன். இத பாருடா, நீ செய்யறது சுத்தமா எங்க 2 பேருக்குமே பிடிக்கல. ஹேய், சுபு என்னடா தப்பு பண்ணா? சரி சூர்யா, நான் ஓபனாவே கேக்குறேன். அப்படியே கவிதா சாவுக்கு சுப்பு தான் காரணமா இருந்திருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? வனிதா வேணாம். என்னடா வேண்டாம்? இத பாரு, நியாயமா சுப்பு பண்ணதுதான் கரெக்ட். இன்னும் சொல்லணும்னா அதை நியாயமா நான் செஞ்சிருக்கணும், ஆனா அவ செஞ்சிருக்கா. அத நினைச்சு சந்தோஷப்படு. சீ, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன்டா வெக்கப்படணும்? நீ தான் வெக்கப்படணும். உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு நீ தான் ஆடிட்டு இருக்க. இத பாரு, நீ சொல்ற மாதிரி கவிதாவோட சாவுக்கு சுப்பு தான் காரணமா இருந்திருந்தா அவளை பாராட்டுற முதல் ஆள் நானா தான் இருந்திருப்பேன். வனிதா நீ ரொம்ப தப்பா பேசுற. அம்மா நீங்களும் தான். கொலைன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கொலைக்கு தூண்டுதலா இருக்கிறதும் கொலை பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். சுப்பு அதை பண்ணிருக்கா, நியாயப்படி அவளுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். அது வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய், வெக்கமா இல்ல உனக்கு? இப்படி பேசுற?
நாங்க என்ன தெருவுல போற ஏதோ ஒரு மூணாவது மனுஷ பத்தியா பேசிட்டு இருக்கோம்? என்னடா இப்படி பேசுற நீ? அவ உன் பொண்டாட்டி. வெக்கமா இருக்கு. இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்கீங்களேன்னு எனக்கு வெக்கமா இருக்கு. பொண்ணு அவ பேசுறது விஷம், நினைக்கிறது விஷம், செய்யறது விஷம், மொத்தத்துல அவ விஷம் விஷம் விஷம். அவ பண்றதெல்லாம் நீங்க சரின்னு நினைச்சீங்கன்னா அவளுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்ல நான் நினைச்சு போயிட வேண்டியதுதான். எச்சி வாய் மூடு. நீ என்ன முடிவு எடுக்கிறது? நான் சொல்றேன், சுப்பு செஞ்சதுதான் சரி. ஏய், உனக்கு என்ன அந்த கவிதாவுல பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுச்சா? நீ ஹாஸ்பிட்டல்ல கத்தி குத்துப்பட்டு கிடந்தப்போ அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியாது? இத பாரு, அவ பண்ண காரியத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கும் தான் அவளுக்கு இப்படி ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. அவளா தேடிக்கிட்ட முடிவு. அதுக்கு சுப்புவை நீ பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா நினைச்சேன்னா வேண்டாம் சூர்யா, நீ செய்யறது சரியில்லை. இத பாரு, தர்ம தேவதை மாதிரி காயத்ரி பேசிட்டு இருக்காளே, அது எல்லாத்துக்கும் நான் பொறுமையா இருக்கேன்னா இந்த குடும்பத்தோட வாரிசு அவ சுமந்துட்டு இருக்காங்கிறதுக்காக தான். அதுக்காக அவ பேசுற மாதிரி நீ பேசுறது, அவ நடந்துக்கிற மாதிரி நீ நடந்துக்கிறது, நீங்க நினைக்கிற மாதிரி மத்தவங்க எல்லாரும் நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஓ முடிவு என்னவா இருந்தா எனக்கு என்ன? இதுதான் ஏன் முடிவு. தப்பு பண்ண சுப்பு தண்டனை அனுபவிச்சே தீரணும். பாக்கலாம்டா, அதையும் பார்க்கலாம். யார் தப்பு பண்ணாங்க, யார் தண்டனை அனுபவிக்க போறாங்கன்னு எல்லாரும் பார்க்க தானே போறோம். இத பாரு, ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், சுபுவை பழி வாங்கணும்னு நீ நினைச்சேன்னா உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறதா அர்த்தம். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. அம்மா, கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வை. நீ சொன்னாலாவது அவன் தலையில ஏதாவது ஏறுதான்னு பாப்போம். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இத பாரு, நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். சும்மா என்ன ஆத்திரப்பட வச்சிடாத. ஆத்திரப்பட்டு அப்படி நீ என்னமா பெருசா பண்ற போற? இத பாரு, அன்னைக்கே அந்த சுப்போட மண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவும் நீயும் வனிதாவை சொல்றதை கேட்டு என்னால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். இது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. டேய், வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருமா. பரவாயில்ல மேடம். அது வந்து நான் சுப்பு கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் பேசிடுறேன். என்ன விஷயம் பேசணும்? அது வந்து நானும் சுப்புவும் வேற வேற இல்லை. நாங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட சுலபமா உங்களுக்கு சொல்லணும்னா 2 பேரும் ஒரே வீட்டு மருமகளுங்க.